மலக்குமார்கள் என்னென்ன விடயங்களுக்காக எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கின்றார்கள் என்று சொல்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. எனவே மனிதர்களே, நீங்களும் ஈமான் கொண்டவர்களே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று சொல்கின்றான். இங்கு அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்கின்றான் என்றால் எங்களை போன்று ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று சொல்வது கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஸலவாத் சொல்வது என்பது அல்லாஹுடைய விசேஷமான ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா பொழிகின்றான். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்வது என்பது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நாங்கள் பாவிகள். ஆனால் மலக்குமார்கள் பாவம் செய்யாதவர்கள். எனவேதான் அவர்களை பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி அளித்திருக்கின்றான். இதுதான் மலக்குமார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்வது என்ற பொருள். நாங்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்வது என்பது நாளை கியாமத்துடைய நாளையிலே அவர்களுடைய அந்தஸ்தை நீ அதிகப்படுத்தி விடுவாயாக என்ற துஆ தான் ஸலவாத்துடைய அர்த்தமாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கின்றார்கள். முதலாவது, மலக்குமார்கள் ஒரு மனிதனுக்கு ஸலவாத் சொல்வது, அவருக்காக துஆ செய்யக்கூடிய முதலாவது இடம் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்ள் ஹத்தா நம்லத்தி ஃபீ ஜுஹ்ரிஹா. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் வானம் பூமியிலே உள்ள அவனுடைய படைப்பினங்களும் எதுவரைக்கும் பொந்திலே வாழக்கூடிய எறும்புகள் வரை, இவைகள் அனைத்துமே லயுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர், மக்களுக்கு நலவை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத் என்ன, மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஸலவாத் என்ன என்பதை தெளிவுபடுத்தி விட்டேன். இவ்வாறு ஒவ்வொரு படைப்பினங்களும் நலவை கற்றுக் கொடுப்பவர்களின் மீது ஸலவாத் சொல்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, வாரத்தில் ஒரு தடவையாவது மஸ்ஜிதுடைய இமாம்களுடைய பொறுப்பு ஒவ்வொரு வாரமும் இந்த உம்மத்துக்கு நலவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது போன்று ஃபிக்ஹுடைய வகுப்புகள், தஃப்சீருடைய வகுப்புகள், இப்படியாக வாரத்தில் மாறி மாறி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த இமாமுக்கு, இந்த நலவை கற்றுக் கொடுப்பவருக்கு மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களும் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த சிறப்பு இந்த உலமாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இரண்டாவது தான் அல்லதீன யன்தஸிரூன ஸலாத்தல் ஜமாஅ, ஜமாஅத்துடைய தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத துஸல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபீ மஜ்லிஸிஹி. ஒருவர் தொழுகையுடைய சஃபிலே இருந்து அந்த மஜ்லிஸிலே தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு இரக்கம் காட்டு என்று மாலம் யஹ்துஸ், இவர் ஹதஸை அடையும் வரைக்கும், இவருடைய வுது முறியும் வரைக்கும் அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னி இவருக்கு ரஹ்மத் செய் என்று துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுபோன்றுதான் யாரெல்லாம் சஃப்புகளிலே முந்திய சஃப்பில் வந்து நின்று இடம் பிடித்து போட்டி போட்டு தொழுகின்றார்களோ இவர்களுக்கும் மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா ஸுஃபூஃபில் உவல். ஆரம்ப சஃப்புகளிலே யாரெல்லாம் நின்று தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? முன்சஃப். அடுத்தவர்களுக்கு நீங்கள் வாருங்கள், நீங்கள் செல்லுங்கள் என்று முன்சஃப்பை தான் தானம் கொடுப்பது, தியாகம் செய்வது. நாங்கள் அந்த எட்டை எடுத்து வைப்பதில் எங்களுக்கு சரியான பாரம்.
போவதற்கு முடியாது, கடும் கஷ்டப்படுகின்றோம். முன்னுக்குள்ள சஃப்புக்கு யார் ஒரு எட்டை எடுத்து வைக்கின்றாரோ அந்த மனிதனுக்கே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துக்காக துஆ செய்தார்கள். முன் சஃபினுடைய பெருமதியை ஒரு மனிதன் அறிவானாக இருந்தால் அவன் சீட்டு குலுக்கி போட்டு அதை எடுத்துதான் வர வேண்டும் என்று இருந்தாலும் போட்டாவது முன் சஃபுக்கு வந்து தொழுவான். இகாமத் நன்றாக முடிந்து இமாம் தக்பீர் கட்டும் வரைக்கும் எதிர்பார்த்திருந்து மக்கள் எல்லாம் சஃப்புகளை பூர்த்தி ஆக்கியதற்கு பிறகுதான் சில சகோதரர்கள் எழுந்து சஃப்புகளிலே நிற்பது. அவர்களுக்கு நன்மை தேவையில்லை போல. கண்ணியமான சகோதரர்களே, போட்டு எடுக்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த முன் சஃப்புகள் என்று சொல்வது. எனவே முன் சஃபிலே தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய மலக்குமார்கள் ரஹ்மத்துக்காக துஆ செய்கின்றார்கள். அது போன்றுதான் சஃப்புகளில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை பூர்த்தி செய்வது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல்லதீன யஸிலூன ஸுஃபூஃப வமன் சத்த ஃபுர்ஜதன் ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜா. இந்த முன் சஃப்புகளிலே எட்டெடுத்து வைத்து வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ரஹ்மத் செய்கின்றார்கள், அவர்களுக்காக ஸலவாத்து சொல்கின்றார்கள். மேலும் யார் இடைவெளியை அடைத்துக் கொள்கின்றாரோ அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அவ்வளவு கூலி சஃப்புகளிலே இடைவெளிகளை பூர்த்தி செய்வதற்கு. அதுபோன்றுதான் இந்த மலக்குமார்கள் சஹர் செய்யக்கூடியவர்களுக்காக ஸலவாத்து சொல்கின்றார்கள். சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ தஆலா வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹர் செய்பவர்களுக்காக ரஹ்மத் செய்கின்றார்கள், ஸலவாத்து சொல்கின்றார்கள். அதுபோன்றுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாரெல்லாம் ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள். இதை நான் ஆரம்பத்திலே குர்ஆனுடைய ஆயத்துகள் ஓதி அதை தெளிவுபடுத்தி விட்டேன். அது போன்றுதான் யார் நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்றாரோ, யாராவது ஒருவர் நோயாளி நோய் விசாரிக்க சென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ரஜுலின் யஊது மரீதன் மும்சியன் இல்லா ஹரஜ மஅஹு 70000 மலக்கின் யஸ்தக்ஃபிரூன லஹு ஹத்தா யுஸ்பிஹ. யாராவது ஒருவர் மாலை வேளையிலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அவருடன் சேர்ந்து 70000 மலக்குமார்களும் செல்கின்றார்கள். மாலையில் சென்றால் காலை வரைக்கும் அந்த 70000 மலக்குமார்களும் யஸ்தக்ஃபிரூன லஹு ஹத்தா யுஸ்பிஹ, காலை வரை இவருக்காக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். வகான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா, அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு தோட்டம், ஒரு பழ தோட்டத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுக்கின்றான். வமன் அதாஹு முஸ்பிஅன், யார் இதே போன்று காலை நேரத்திலே நோய் விசாரிக்க செல்கின்றாரோ, ஹரஜ மஅஹு 70000 மலக்கின் யஸ்தக்ஃபிரூன லஹு ஹத்தா யும்சிய, மாலையை அடையும் வரைக்கும் ஒரு மலக்கும் அந்த 70000 மலக்குமார்களும் இவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். வகான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா, அந்த மனிதனுக்கு சொர்க்கத்திலே ஒரு பல தோட்டத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, மாலையில் சென்றால் காலையில் சென்றால் மாலை வரை மலக்குமார்கள் 70000 மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நோயாளி நோய் விசாரிக்க சென்றால் இந்த அளவு மலக்குமார்கள் எங்களுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அது போன்றுதான் பிறருக்காக வேண்டி துஆ செய்வது. இது ஒரு முக்கியமான அமல். இது நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய மிக சிறந்த அமல். அடுத்த சகோதரருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வது. நம்முடைய பிள்ளை கட்டுவிட்டான், மனைவி நம்முடைய பேச்சை மறுக்கிறாள், நமக்கு வழிபடுவது கிடையாது, 1000 கூக்குரல் விடுகின்றோம், 1000 பேரிடத்திலே முறைப்பாடு செய்கின்றோம். படைத்த ரப்பிடத்திலே என்ன முறைப்பாடு செய்திருக்கின்றோம்? கண்ணியமான சகோதரர்களே, நாம் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை காண்கின்றோமா? யா அல்லாஹ், இந்த மனிதனை நான் பார்த்தேன், இப்படியான ஒரு தவறை செய்கின்றார், இந்த தவறிலிருந்து மன்னிப்பு கொடுத்து இவரை பாதுகாத்து விடு ரப்பே. இது போன்றுதான் ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக, உஸ்தாதுமார்கள் மாணவர்களுக்காக எத்தனை துஆக்கள் நாங்கள் செய்கின்றோம். இப்படி துஆ செய்வது மலக்குமார்கள் அந்த துஆ செய்யக்கூடியவர்களுக்கு துஆ செய்கின்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்துல் முஸ்லிம் லி அஹீஹி பில்லஹ்ரில் கைப்
முஸ்தஜாபத்துன். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு, பிற சகோதரனுக்கு மறைவாக கேட்கும் துஆ, முதுகுக்கு பின்னால் கேட்கும் துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த ரஸிஹி மலக்குன் குல்லமா தஆ லஹு பிகைரின் காலல் மலக்குல் முஅக்கல் பிஹி ஆமீன் வலக பிமிஸ்ல். எந்தெந்த நேரத்திலெல்லாம் ஒரு மனிதன் மறைமுகமாக துஆ செய்கின்றாரோ அவருடைய தலை மாட்டிலே ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து விடுகின்றான். ஒரு மலக்கு அந்த இடத்திலே பொறுப்பு சாட்டப்படுகின்றார். இவர் துஆ செய்ய செய்ய அவர் சொல்கின்றார் ஆமீன், யா அல்லாஹ் இவருடைய துஆவை ஏற்றுக்கொள். சிறப்பான விடயம், துஆ ஓதினால் சிலருடைய கையெல்லாம் கீழே, அங்கு மலக்குமார்களே ஆமீன் சொல்கின்றார்கள். மலக்குமார்களே ஆமீன் சொல்கின்றார்கள். எனவே மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிவிட்டு வலக்க பிமிஸ்ல், இதே போன்று உனக்கும் கிடைக்கட்டும் என்று மலக்குடைய துஆ உண்டாகின்றது. நம்முடைய துஆவை விட மலக்குமார்களுடைய துஆ அந்தஸ்து கூடியது. நாங்கள் பிறருக்காக துஆ செய்தால் மலக்கு சொல்கின்றார் ஆமீன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், இது போன்று இவருக்கும் நீ கொடுத்து விடு. எனவே நாங்கள் எந்த ஒரு காரியத்தை கண்டாலும் வெறுக்கத்தக்க விடயமா இதை நீக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம். நல்ல காரியமா இது போன்று எனக்கும் தா என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுவோம். அங்கு மலக்குமார்களை வைத்து அல்லாஹு தஆலா அந்த துஆக்களை கபூல் செய்கின்றான். அது போன்றுதான் ஒருவர் இமாமுடன் சேர்ந்து ஆமீன் சொன்னால் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வலவ்வல்லீன் என்று இமாம் சொன்ன உடனே ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய அளவு இடைவெளி விட்டு இமாமுடன் சேர்ந்து நாங்களும் ஆமீன் சொல்ல வேண்டும். இதுதான் ஆமீனுடைய சட்டம். அதிகமான சகோதரர்கள் இமாமை முந்தி விடுவது, இமாம் ஆமீன் சொல்வதற்கு முன்னாலேயே ஆமீன் சொல்லி வலவ்வல்லீன் குட்டவாலே ஆமீன் வந்து விடுகின்றது. இது பிழையானது. இமாம் நிறுத்தி ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய ஒரு சிறிய இடைவெளி விட்ட உடனே இமாமுடன் சேர்ந்து மஅ்மூம்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். இதுதான் ஆமீனுடைய சட்டம். தொழுகையில் இமாமை ஒரே ஒரு இடத்தில் தான் சேரலாம். அடுத்த காரியங்களில் எல்லாம் நாங்கள் இமாமுக்கு பிறகுதான் செய்ய வேண்டும். இமாமை சேர வேண்டிய ஒரு இடம்தான் இந்த ஆமீனுடைய இடம். மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுடன் சேர்ந்து விடுகின்றதோ, சுருக்கமாக சொன்னால் இமாமும் மஅ்மூம்களும் மலக்குமார்களும் ஒரே நேரத்தில் ஆமீன் சொல்ல வேண்டும். சொன்னால் இமாமுடைய நேரத்தில் தான் மலக்குமார்களும் ஆமீன் சொல்கின்றார்கள். எனவே நாங்களும் அந்த நேரத்தில் ஆமீன் சொல்லிவிட்டால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவங்களிலிருந்து அனைத்து பாவங்களும், முந்திய பாவங்கள் அனைத்தும் அப்படியே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது போன்றுதான் இரவிலே நாங்கள் தூங்கும் பொழுது வுது செய்து கொண்டு தூங்குவது, வுதுவுடன் தூங்குவது மிகப்பெரிய ஒரு இபாதத். சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் பாத்த தாஹிரன், யார் சுத்தமாக வுது செய்து கொண்டு உறங்குகின்றாரோ, பாத்த ஃபீ ஷிஆரிஹி மலக்குன், அவருடன் சேர்ந்து அவருடைய முடியுடன் சேர்ந்து ஒரு மலக்கும் உறங்குகின்றார், இரவை கழிக்கின்றார். لا يستيقظ ساعة من الليل إلا قال الملك اللهم اغفر لعبدك فلانا فإنه بات طاهرا. இவர் இரவிலே எந்த நேரத்தில் கண் விழிக்கின்றாரோ அந்த நேரத்தில் இந்த மலக்கு துஆ செய்கின்றார், சொல்கின்றார் அல்லாஹும்ம اغفر لعبدك فلانا, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியாருடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. ஃபஇன்னஹு பாத தாஹிரா, இவர் சுத்தமாக வுதுவுடன் இரவை கழித்தார் என்று மலக்கு சொல்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு நேரத்துடைய விடயம், எவ்வளவு சிம்பிளான இலேசான காரியம் அல்லாஹ் இந்த அமல்களை தந்திருக்கின்றான். மலக்குமார்கள் எங்களுடன் இருக்கக்கூடிய நேரம், இருக்கும் சந்தர்ப்பம், விசேஷமாக அவருடைய துஆக்கள் கிடைக்கும் நேரம். இது போன்றுதான் நாங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் اللهم إني أعوذ بك أن أضل أو أضل أو أزل أو أزل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. இந்த துஆவை ஓதிவிட்டால் எங்களை யாரும் வழிகெடுக்க முடியாது, எங்களுடைய பணங்களை கொள்ளையடிக்க முடியாது. முழுக்க முழுக்க அல்லாஹு தஆலா பாதுகாப்பு செய்கின்றான். திரும்பி வரும் வரைக்கும் வீட்டுக்கும் பாதுகாப்பு, பயணத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மனிதரையும் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான்.
எனவே இந்த காரியங்களை செய்து அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் அடைந்து மலக்குமார்களுடைய துஆவுக்கு உள்ளவர்களாக நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக.